நீதி வேண்டும், நீதி வேண்டும். சோனியாவுக்கு நீதி வேண்டும். பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். சோனியாவுக்கு நீதி வேண்டும். பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். அரினால நம்ம எவ்வளவு பெரிய அசிங்கம் பாத்தீங்களா? நம்ம அபார்ட்மெண்ட் முன்னாடி எப்படி கட்டிட்டு இருக்காங்க. நீதி வேண்டும், நீதி வேண்டும். சோனியாவுக்கு நீதி வேண்டும். லட்சுமி ஒழிக, லட்சுமி ஒழிக, லட்சுமி ஒழிக. அங்க பாருங்க, இவதான் அந்த லக்ஷ்மி, அந்த ஹரியோட ஒய்ஃப். பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த வேண்டும். ஆளுக்கு ஆதரவா ரேடியோல எல்லாம் பேசியிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல இருந்து அவரை காப்பாத்த வக்கீல எல்லாம் வச்சு வாதாடி இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. வாங்கடி போலாம். சும்மா விடக்கூடாது. லட்சுமி நில்லு. ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? ஏன் இப்படி அந்த பொண்ணு சோனியா பாவத்தை கொட்டிக்கிற? நல்ல பொம்பளையா இருந்தா அவன் கட்டின தாலி அறுத்து அவன் மூஞ்சில வீசி எரிஞ்சிரு. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடு. இது பாருங்க, நீங்கெல்லாம் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. எது தேவையில்லாம பேசுறோமா? நாங்க உலக பெண்கள் பாதுகாப்பு கழகத்துல இருந்து வரோம். பெண்களுக்கு எதிரா எங்க என்ன தப்பு நடந்தாலும் நாங்க போய் கேட்போம். ஓஹோ, அப்போ நீங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆண். இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய்யான புகார். இது பாருங்க, இந்த கேஸ்ல ஹரி சார் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். ஏய், தப்பு பண்ண எந்த ஆம்பளை தான் ஒத்துட்டு இருக்கான்? உன் புருஷங்கிறதுக்காக அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பலாம். ஆனா நாங்க நம்ப மாட்டோம். தனியா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். அவன் என்னமோ யோகிய மாதிரி பேசுற. ஏய், மரியாதையா அந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கோ. அந்த ஹரி பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். மீறி அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண, அது அப்புறம் உனக்கு ஆபத்தா போயிடும். கேஸ்ல கொஞ்சம் சொல்றது புரிஞ்சுக்கங்க. ஹரி சார் என்ன தப்பு செய்யலங்க. அது தப்பான ஒரு புகாருங்க. அத்தை, இவங்களை விடுங்க அத்தை. இவ்ளோ நாளும் நமக்கு வந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில நாம அதை சரி பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இந்த பிரச்சனையில எனக்கு எந்த வழியும் தெரியல பவி. கோர்ட்ல நீயே பார்த்தல்ல, எல்லாமே நமக்கு சாதகமாகி கடைசியில தீர்ப்பு வர நேரத்துல அப்படி ஒரு வீடியோ வந்து எல்லாமே நமக்கு எதிராயிடுச்சு. இனிமே நம்ம எப்படி ஹரி சாரை காப்பாத்துவோன்னு எனக்கு தெரியல பவி. அவர் ரொம்ப நல்லவரு, எல்லாருக்கும் உதவுற குணம் கொண்டவரு. அப்படிதான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது பவி. அவர் பார்க்கிறதுக்கு ஏதோ பெரிய தைரியசாலி மாதிரி இருப்பாரு பவி. ஆனா அவர் ஒரு சின்ன குழந்தை. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடைஞ்சு போயிடுறாரு.
இப்ப அவர் செய்யாத ஒரு தப்புக்கு அவர் மேல பழி போட்டு ஜெயில வச்சிருக்காங்க. அத அவர் எப்படி தாங்குவாரு நீயே சொல்லு. அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட நம்மளால முடியல பவி. இந்த நிலைமையில அவர் மனசு எப்படி பாடுபடும்? எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு பவி. அத்தை, என்ன அத்தை நீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நம்ம வெல்றது நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு முதல்ல நாம நம்மள நம்பணும். எங்க எல்லாருக்கும் தைரியம் சொன்ன நீங்க இப்படி உடைஞ்சு போகலாமா அத்தை? இல்ல பவி, என்னோட வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை சந்திக்க போறேன்னு நினைக்கிறேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு பவி. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்காரு மேடம். சோனியா, என்ன நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா போய் சொல்லி இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போட்டிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை? என்ன உன் பாட்டுக்கு வந்து என்ன திட்டிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் மரியாதையா பேசு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியிருக்கா? ஆனா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் நீ ஹரி சார் மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போட்டிருக்க. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சது நீ காலிதான். ஆமாமா, எனக்கு இதான வேலை. ஏதோ பாக்குறதுக்கு வயசுல பெரியவரா இருக்காரே, புதுசா வந்து நம்ம கிட்ட நல்ல விதமா பழகுறாருன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தேன். ஆனா உடனே அவர் ஆம்பளை புத்திய காமிச்சிட்டாரு. சபலம் புடிச்ச மனுஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிற. நீ சொல்ற கதையெல்லாம் எல்லாரும் வேணா நம்பலாம். இங்க ஹரி சார எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேன். எனக்கு கண்டிப்பா தெரியும். உன்கிட்டதான் ஏதோ இருக்கு. இத்தனை நாள் அந்த ஆளு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தாரு. நீங்களும் அதை நம்பி ஏமாந்திருக்கீங்க. அதான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டும் நான் சொல்றத நம்பாம என்னையே சந்தேகப்பட்டு கேள்வி கேக்குறீங்க. இத்தனை அவமானங்களையும் தாண்டி நான் கோர்ட் வரைக்கும் போயிருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். எனக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். இவ எதுக்கு இங்க வந்து நிக்கிறா? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி உன்னால ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாம ஹரி சார் அங்க ஜெயில சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காரு. இங்க பாரு, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன நோக்கம்னு ஒன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு, உன்னை யாரு தூண்டி விட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஹரி சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு
அப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏ, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த ஆள் பண்ண தப்புக்கு அவர் அனுபவிக்கிறாரு. நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்க? பவி, 1 minute. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த பிரச்சனை இப்ப கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ சோனியா கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறது கண்டெம் டு கோர்ட் அப்படின்னு சோனியா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட ரைட்ஸ் இருக்கு. சோ நீ இங்க நின்னு இப்படி எல்லாம் பேசுறது நாட் அலவுட். ப்ளீஸ். காத்து உங்க பக்கம் அடிக்குதுன்னு திமிரா பேசிட்டு இருக்கீங்கல்ல, உண்மைய யாராலையும் மறைக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் மாட்டுவீங்க. அப்ப வச்சுக்கிறேன். என்ன பிரதீபா, அந்த ஆளு சூசைட் அட்டம் பண்ணதா இவ சொல்றா? மானஸ்த அசிங்கப்பட்டு சாக துணிஞ்சிட்டானோ? மேபி ஓ மேபி நாட். ஏ, நம்மள மாதிரி சூசைட் அட்டம் டிராமா கூட போட்டுக்கலாம்ல. பட் ஒன் திங், அவர் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்தது உன்னாலதான். அவர் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா சொன்னதோட மட்டும் இல்லாம அத எல்லாரும் நம்ப வைக்கிற மாதிரி நீ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண பாரு. அவுட்ஸ்டாண்டிங். பிரதீபா, என்ன சொல்ற நீ? மீடியாவுல உனக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, உனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீ தானே சொன்ன. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீ அந்த வீடியோவை சேனல் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருப்பன்னு நான் நினைச்சேன். நீ என்னடானா என்னையே இப்படி கேக்குற? வாட் ஆர் யூ சேயிங்? நீ இல்லையா? நான் கொடுக்கல சோனியா, நானும் கொடுக்கல, நீயும் கொடுக்கல. அப்புறம் எப்படி நியூஸ் சேனல் வரைக்கும் போச்சு? பிரதீபா, இந்த விஷயத்துல நம்மள விட வேற யாரோ ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒருவேளை ஹரியால உண்மையாவே பாதிக்கப்பட்ட பொண்ணு யாராச்சும் இருப்பாங்களோ? நோ, கண்டிப்பா இருக்காது. ஹரி அந்த மாதிரி தப்பு பண்ற கேரக்டர் கிடையாது. இது யாரோ ஒரு 3rd person பண்ற வேலை தான். சரி விடு, யாரா இருந்தா என்ன, நமக்கு சாதகமா தானே பண்ணிருக்காங்க. நோ சோனியா, நமக்கு தெரியாத ஒருத்தர் நமக்கு எதிராக பண்ணும்போது கூட நம்ம அமைதியா இருந்துடலாம். ஆனா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற யாரோ ஒருத்தர் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். சோ முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு உங்களை பார்த்தா கோவம் தான் வருது சார். படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறவரு, சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கீங்க, நீங்களே இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். 5 லட்சம் கோடி வச்சிருக்கிறவன்ல இருந்து 5 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறவன் வரைக்கும் இங்க எல்லாரும் பிரச்சனையோட தான் வாழறாங்க. பிரச்சனைக்கு பயந்துகிட்டு உயிரை விடணும்னா இன்னைக்கு நாட்டுல பாதி பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணும். இங்க யாருக்கு பிரச்சனை இல்ல சொல்லுங்க? சரி விடுங்க. இப்ப என்ன, பொய்யான கேஸ கொடுத்து உங்களை அவமானப்படுத்திட்டா, அதுக்காக நீங்க செத்துட்டா உங்க மேல போட்ட பழி எல்லாமே தீந்துருமா? கன்ஃபார்ம் ஆன மாதிரி தானே ஆகும். சரி அதெல்லாம் விடுங்க. லக்ஷ்மின்னு ஒருத்தங்க உங்களுக்காக இருக்காங்கங்கறத நீங்க மறந்துட்டீங்களா? அவங்க உங்களுக்காக உங்களை வெளியே கொண்டு வர என்ன பாடுபடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உள்ள போன நாள்ல இருந்து அவங்க சரியா சாப்பிடாம தூங்காம உங்களுக்காகவே வருத்திட்டு இருக்காங்க.
அவங்கள விட்டுட்டு போறதுக்கு எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு? இந்த கேஸ் என்ன எடுத்துக்க வைக்கிறதுக்கு லக்ஷ்மி என்னெல்லாம் பாடுபட்டாங்க தெரியுமா? அவங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையில தான் நானே உங்களை நம்பினேன். இன்ஃபேக்ட் அவங்களுக்காக தான் இந்த கேஸையே நான் எடுத்தேன். சார், நான்லாம் ஆரம்பத்துல இருந்தே இந்த மேன்லி மைண்ட் செட்டோட தான் வளர்ந்தேன். ஆனா அவங்கள மாதிரி ஒரு குடும்ப பொண்ணோட தைரியம் எங்களுக்குலாம் இல்ல. ஒரு தனி மனுஷியா நின்னு இந்த கேஸ்ல என்னெல்லாம் சவால் வருதோ எல்லாத்தையுமே எதிர்கொள்றாங்க. இப்படி ஒரு வைஃப் கிடைச்சதுக்கு நீங்க அந்த கடவுள்கிட்ட சாகுற வரைக்கும் நன்றி சொல்லணும். ஆனா நீங்க என்ன சார், தற்கொலை அது இதுன்னு உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. நீங்க சொல்றது சரிதான் மேடம். நான் கூட சூசைட் பண்ணிக்க போனவங்கள கோடன்னு சொல்லி திட்டிருக்கேன். சாகிறதுக்கு முன்னாடி நீங்க வாழறதுக்கு துணிஞ்சிருந்தா வாழ்க்கையே சொர்க்கமா மாறி இருக்கும்லாம் பேசிருக்கேன். ஆனா அதையே நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு. மேடம், நான் வாழ்க்கையில நேசிச்சது 2 பேரை தான். ஒண்ணு எங்க அம்மா, இப்ப அவங்க இல்ல. இன்னொன்னு லட்சுமி மேடம், என் கூட இருக்கிற என் அம்மா மாதிரி. I'm sorry, எமோஷனல் ஆகாதீங்க. இல்ல மேடம், நான் சாக எடுத்த முடிவு அது லட்சுமி மேடம்க்கு செஞ்ச துரோகம். இதை நான் செஞ்சிருக்க கூடாது. நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் சார். தப்பு பண்ண தன்னோட புருஷனுக்காக போராடி நீதியை நிலநாட்டினவ தான் சார் கண்ணகி. அதே மாதிரி தான் நீங்களும் உங்க லக்ஷ்மியும். உங்களுக்கு துணையா லக்ஷ்மியா இல்ல, தைரிய லக்ஷ்மியா அவங்க இருக்காங்க. அத மறந்துடாதீங்க. சரிங்க சார், நான் வரேன். ப்ளீஸ் டேக் கேர். நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க லட்சுமி. நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வரேன். என்ன, இந்த அவமானத்தெல்லாம் அவரால் தாங்கிக்க முடியல. பொண்ணுங்களை போக பொருளா பார்த்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஆண்களுக்கெல்லாம் இந்த அவமானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தொடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனா கௌரவமா வாழ்ந்த இவரால தான் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அதான் மனசு விட்டுட்டார். இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான் லட்சுமி. நீங்க உள்ள போய் பேசுங்க, அவருக்கு தைரியம் கொடுங்க. இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்க வேண்டியது ஏன் வேலை. நான் வரேன்.
இவ்வளவு வயசுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தது சோனியா என் மேல சுமத்தின பழிய விட ரொம்ப அசிங்கம். அதை விட கொடுமை நான் உங்களை பத்தி நினைக்காம இருந்தது. ஜான்சி மேடம் இப்பதான் என் புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒரு பொண்ணு உங்க மேல போய் புகார கொடுத்திருக்கா. அதை யார் நம்பினா என்ன, இல்ல நம்பாட்டி போனா என்ன? உங்களை நான் நம்புறேன், அது பத்தாதா உங்களுக்கு? சொல்லுங்க சார். ஐம் ரியலி சாரி மேடம், மன்னிச்சிருங்க. சாரியா? சத்தியமா நீ இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். என் பேரு லக்ஷ்மி, தெரியும்ல? சாரி லக்ஷ்மி. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன்.